ஹலோ பசங்களா, வெல்கம் டு கடிகேட் அகாடமி. நம்ம இந்த வீடியோல மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா டியூ டு தி ரிங் தான் நம்ம கவனிக்க போறோம். என்னன்னா, இப்போ ரிங்ல டோட்டலா 4 ஆக்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிளேன் இல்லையா? இந்த ஆக்சஸ் பாருங்க, மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி சென்டர். ஆனா எப்படி இருக்கு நமக்கு பர்பெண்டிகுலர் டு தி பிளேன். இது ஒன்னு. இன்னொன்னு பாருங்க, இது மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி சென்டர் அலாங் இட்ஸ் டயமெட்ரிக்கல் ஆக்சஸ். இது மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா கார்னர். ஆனா எப்படி பாஸ் ஆகுது? இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன். பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா மேல இருக்கும். அதுக்கு இந்த ஆக்சஸ் பாருங்க, மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி டான்ஜென்ட் அலாங் இட்ஸ் பிளேன். ஓகே, அது பிளேனோடயே போகுது. இதான் பிளேன்னா அப்படியே இருக்கும். சோ இப்போ டோட்டல் 4 கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாரு, இங்க மூவ்மெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி சென்டர் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் அப்படினா நமக்கு ஃபார்முலா mr². இப்போ இதுல தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். எப்படி சார்? நீங்க நல்லா கவனிச்சுக்கோ. சென்டர்ல பாஸ் ஆகுது mr², பர்பெண்டிகுலரா இருக்குது mr². இதுவே பர்பெண்டிகுலரா இருந்து parallelக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே பாதியா மாறும். இது mr²னா இது mr²/2 ஆயிடும். ஓகே, அடுத்து பாரு. இப்போ இந்த ரெண்டு ஆக்சிஸும் parallel இருக்கு இல்லையா? இது வந்து சென்டர், இது டான்ஜென்ட். இங்க நம்ம என்ன பண்ணலாம்? parallel axis theorem யூஸ் பண்ணலாம். எப்படி சார் யூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இங்க mr² இருக்கு. இந்த ரெண்டு ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா r. அப்போ ஆல்ரெடி இங்க mr² இருக்கு, மாஸ் m, டிஸ்டன்ஸ் r. அப்போ r² ஆட் பண்ணா இவரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2mr². சோ அதே மாதிரி வேற எந்த ரெண்டு ஆக்சிஸ்லாம் parallel இருக்குன்னு பாருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் parallel இருக்காங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா r. இப்போ இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. சோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2, மாஸ் வந்து m. ஆனா இவங்களோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அதே ரேடியஸ் r தான் இருக்கும். அப்போ r². சோ ஆட் பண்ணா உங்களுக்கு 3mr²/2. சோ அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது mr², இது mr²/2, இது 2mr², இது 3mr²/2.